மதிமுக அவசர கூட்டத்தில் ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை திமுக ஒதுக்க வாய்ப்பிருப்பதாக ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதிமுகவின் அவசர நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தலைமையில் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டது மதிமுக கேட்கக்கூடிய ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களை இடத்தை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும், அதனால் திமுகவுடன் கூட்டணி தொடரும் எனவும் மதிமுகவின் அவசர குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மதிமுக பொறுத்தவரை திரு வைகோவின் மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவி காலம் அடுத்த ஆண்டு ஜூலை வரைக்கும் அடுத்த கிட்டத்தட்ட 15 மாதங்கள் உள்ள நிலையில் முடிந்ததற்கு பின்னர் மீண்டும் அவருக்கே வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. பம்பல சின்னத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் பட்சத்தில் பம்பல சின்னத்திலே போட்டியிட கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பம்பல சின்னத்தில் கட்சியின் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ போட்டியிட வேண்டும் என கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சொந்த சின்னத்தில் இருப்பது உறுதி எனவும் அந்த அவசர குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.